எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டும் வழிநடத்தின எபினேசர் இந்த செய்தியின் பகுதியில் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எங்களை வழிநடத்தி செல்லணும். ஆமாண்டவரே, வந்த ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றி கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு கனிகள் கொடுக்குற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா 2வது மாசத்துல என்டர் ஆயிட்டோம். கரெக்டா? இப்படியே ஒரு மாதம், ஆமா, எவ்வளவு சந்தோஷத்தினுடைய அந்த வெளிப்பாடு தெரியுது இல்ல? அந்த அல்லேலூயான்னு சொல்றப்ப அந்த சந்தோஷம் நமக்குள்ள வெளிப்படுகிறது. ஏன்னா தேவனை மகிமைப்படுத்த நமக்குள்ள ஒரு சந்தோஷம். பாருங்க, இப்போ இந்த 2வது மாசம் நுழைஞ்சிருக்கிற நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம் சபைக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆக்சுவலா இது கொடுக்குறப்போ 9வது வசனத்தை தான் கடவுள் முதலாவது நமக்கு ஹைலைட்டா காமிச்சார். ஏன்னா நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியே தான் மாத்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதுதான் ஹைலைட்டே. ஆமென், ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் உங்களை கொடுக்கிறவர்களா மாத்த போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பெருகிறவர்களா இங்க வந்திருக்கதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் உங்களை கொடுக்கிறவர்களா தான் உங்களை மனசுல வச்சுக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்களை எல்லாருமே அப்படிதான் வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது யாரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழை விதவை ஒரு என்ன சொல்றது, அவங்க கிட்ட இருந்தா என்னாச்சு, ஒரு பிடி மாவு என்ன அங்க இருந்து பெருகும்படி பண்ணார் கர்த்தர். அது நம்ம சொல்லவே முடியாது. ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க யார் எப்படி இருந்தாலும் அவங்கள கொடுக்குறவங்கள தான் வைப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர்? அதனால அவங்க வறுமையை வைத்தோ ஐஸ்வர்யத்தை வைத்தோ அவங்கள மதிப்பிட முடியாது. ஐஸ்வர்ய சம்பளமான கர்த்தர் அவரோட இருக்கிறது மெயின். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு வசதிகள் கூட சில வேலைகள் இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட அதை விட பெரிய நாமம், இயேசுவின் நாமம் உண்டு. அதை வைத்து பெரிய பெரிய விடுதலையே கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பேதுரு சொல்றாரு, இடத்துல பொண்ணோ இயேசுவின் நாமம் உண்டு, எழுந்து நடன்றார் பாருங்க. அப்போ அந்த மாதிரி தெய்வம் நம்மளை கொடுக்கிறவர்களால நம்ம மாற்ற போறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அதுதான் மெயின். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய வெளிப்பாடு நம்ம முழுமையடைந்து ஒரு பட்டாம்பூச்சின்னா அது குட்டியா எப்படி இருக்கும், அது வெளியில எப்படி பட்டாம்பூச்சி பறக்குது எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும் பூச்சியா. அது போல உங்களை இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 9வது வசனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 8வது வசனத்துல இருக்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா நம்மளை மாத்துறாரு, நற்கிரியைகளிலும் நம்மளை அப்படியே மாத்துறாரு. அப்போ இந்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருகுகிற ஆசீர்வாதம். தலைப்பு என்னது? அவன் பெருகுகிற ஆசீர்வாதம். அதை நீங்க கவனிக்கணும். பாருங்க, ஒரு வாழைக்கண்ணு வைக்கிறாங்க. ஒரு வாழைத்தோப்பு வியாபாரின்னு வச்சுங்களேன். அவனுக்கு ஒரே ஒரு வாழைக்கண்ணு போதும்பா அப்படின்னு சொல்லுவானா? ரொம்ப திருப்தியா இருக்கும். ஒரே ஒரு வாழைக்கண்ணு போதும் அப்படியே சொல்லுவாங்க. என்ன பண்ணுவான்? ஒரு தென்னை மரம் வைக்கிறவன், தென்னை மரம் வியாபாரி என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு தென்னங்கண்ணு போதும்பா, குடும்பம் ஃபுல்லா நாங்கள் சமாளிச்சுப்போம், இன்னும் நிறைய பேருக்கு அப்படியே சொல்லுவான். ஆமா, கரெக்டா? என்ன பெருகணும் தானே அவங்க நினைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பசுமாடு, ஆடு மாடு பண்ணை வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு டெல்லி எருமை ஒன்று போதும்பா அப்படியே அப்படியே சொல்லுவான். என்ன வேணும்? பெருகணும்னா என்ன வேணும்? எத்தனை மாடுகள், எத்தனை ஆடுகள் வேணும்? எத்தனை கன்றுகள், வாழை கன்றுகள், எத்தனை தென்னங்கன்றுகள் வேணும்? அப்போ இங்க வியாபாரியா இருக்கிறார், தனிப்பட்ட மனிதனா இருந்தா இவைகள்லாம் ஓகே, போதும், ஒண்ணு போதும் ஒரு குடும்பத்துக்கு. இப்ப வியாபாரிக்கு, தோட்டத்தினுடைய முதலாளிக்கு, நீங்க முதலாளியா தொழிலாளியா? உங்களை வாழா வச்சிருக்கிறாரா, தலையா வைக்கிறாரா? இந்த வசனத்தை பார்க்கும்போது நீ தனித்தனி வாக்குத்தத்தங்களா பார்க்க வேண்டாம். எல்லா வாக்குத்தத்தங்களும் அடங்கியதான் நீ பார்க்கணும். ஏன்னா கர்த்தராகிய தேவன் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் நீங்கள் எல்லாவற்றிலும். அப்ப நீங்க உபாகம் 28 நீங்க வாசிக்கும் போது வாழாக்காம தலையாக்குவார், உன் கோதுமையில எல்லாம் நிரம்பும், உன்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்புன்றாரு. இப்ப இது எல்லாமே இதுல என்ன ஆயிடுது? அப்ப இது எல்லாம் சம்பூர்ண ஆசீர்வாதங்களா? அதானங்க கரெக்டா நான் சொன்னது? அப்ப அந்த மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா, அப்ப தெய்வம் அப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா நாம எப்படி நம்மள முதலாளிகளா வச்சிருக்கிறாரா, தொழிலாளியா வச்சிருக்கிறாரா? புரியுதா? முதலாளியா நம்மள முதலாளினா என்னது? அந்த முதலாளித்துவம்னா கொடுக்கிறவர்களாக நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க ப்ளூரல்ல தான் நம்ம பார்க்கணும். நம்மள கர்த்தர் சிங்குலரா இல்ல, என்னது ப்ளூரல்ல நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 அப்பம் மீனா, ஒரு சில 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கும் சில வேலைகள்ல. அதை வச்சு என்ன பண்ணுவாரு? எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்ம மூலமா நான் படி அளக்க வைக்கிறார் தேவன். கரெக்டா இல்லையா? சில வேலைகள்ல நிறைய இருக்கும், சில வேலைகள்ல கம்மியா இருக்கும். அதை வைத்து நம்ம மதிப்பிடவே
முடியாது. அது நம்ம கொண்டு எப்படி தேவன் செய்யறாருன்னு தான் முக்கியம். ஹல்லேலூயா. நீ ஜெபிச்சீங்கன்னா அநேகர் பெருகும்படியா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு வளம் உண்டு. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளே சம்பூர்ண முடிவுகளாக தான் வச்சிருக்கிறாரு. எதுலையுமே நம்ம குறைவுபட்டவர்கள் இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றாருன்னா, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வாழாக்காமல் நம்மளை தலையாக்குவார். இந்த இதில் எது வேணாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சம்பூர்ண முடிவுனா அதானே, கம்ப்ளீட் தானே. குறைவு இருந்தால் அது சம்பூர்ணம் கிடையாதுல்ல. ஒரு கோதுமை பையில பாதி கொஞ்சம் இருந்தால் அது இது கிடையாது. ஃபுல்லாக நிரம்பி இருந்தால் தான். அப்போ நம்மளை நிரம்புறாங்க. அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? வால்லே நிறக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? தலையா ஒரு கம்ப்ளீட் முழு உருவமாக தலை தான். அப்போ என்ன தலையாக்குவன்னு சொல்லியிருக்கிறாருன்னா இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. சம்பூர்ணமாக நம்மளை மாற்ற போகிறாரு. வால்லே எனக்கு அலங்கரிப்பு போதுப்பா அப்படியே நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா வால்லே இப்போ எனக்கு சின்ன ஒரு வேலைக்காரன், நான் நேற்று கூட சொன்னேன், ஒரு வேலைக்காரராக இருக்கும்பொழுது வேலைக்காரருக்கு ராஜா ட்ரெஸ் கூட கொடுக்கலாம். போடுவாங்களா போட மாட்டாங்களா? ராஜா ட்ரெஸ் கொடுக்கலாம். என்ன வேணாலும் நல்லா நகைகள், விலை உயர்ந்த நகைகள்லாம் கூட வாங்கி தரலாம். ஆனால் அதனால் அவங்க ராஜாவாக, அப்போ அவங்களை எதை மாற்றணும்? வால்லேருந்து அவனை எதை மாற்றணும்? அப்போ தலையாக உங்களை மாற்றணும். அந்த ஒரு பொறுப்புல அது கிடையாது. உங்களுக்கு பொறுப்பையே மாற்றி பதவியே மாத்தினார். கரங்களை தட்டி நம்ம ஏமாத்தலாமா? நீ மட்டுப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா, இங்க வந்திருந்தீங்கன்னா உங்களை அப்படி இல்லை, உங்களை தலையாவே வைக்கிறான் ஆண்டவர். நான் ஆமா வாங்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இல்லை வாங்கி மற்றவங்களுக்கு வாரி இறைச்சான்ற அளவுக்கு உங்களுக்கு தேவன் மாற்றுவோம். ஆமென் ஆமென். எவ்வளவு அருமையா சொன்னாங்க. அந்த ஒரு விசுவாசத்தை உங்கள் மனதில் நீங்கள் கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற முதலாளிலாம் ஒரு ஆணவத்தோடு காணப்படுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்களாம் அவங்க காணப்பட மாட்டாங்க. வாங்கிட்டு தனக்குள்ளவே போட்டுப்பாங்க. ஆனால் நம்மளை அப்படி இல்லை. நம்மளை கொடுக்குறவர்களாக மாத்துறாரு. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளனா நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மளை பெருக செய்கிறாரு. ஒரே ஒரு இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான பதில் 7ஆம் வசனத்தில் இருக்கு. வாசிங்க. தன் மனதில். ஆமென் ஹல்லேலூயா. இதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த உற்சாகமான்றதை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. இங்க நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு இந்த பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துறாரு. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம சரியா அதை பெறணும்ன்றதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு இது எப்படின்றது தெரியும். இந்த உபதேசங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம எங்க ஆண்டவரே, நான் இந்த மாதிரி இந்த வசனத்தை நீங்க கொடுத்துட்டீங்க இந்த மாசம், இதை நான் அப்படியே சுதந்திரிச்சுக்கணும். எப்படிப்பா சுதந்திரிச்சுக்கிறது? யாருடைய உபதேசத்தை நான் கேட்கறது? சில பேர் கட் பண்ணி இந்த உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல சொல்றாங்களே, அதை கேட்கலாமா? உங்களை வாங்க வைக்கிறதுக்கோ உங்ககிட்ட இருந்து வாங்க வைக்கிறதுக்கு சொல்லப்படுற உபதேசமா அது இருக்கக்கூடாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இதுக்கு நான் என்ன பண்றது? இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிறது பரிசுத்தவான்களுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும் முதல்ல. ஆமென். நீ வேற எதையுமே பார்க்காதீங்க. வேதத்துல பரிசுத்தவான்கள் வேதத்தின்படி யார் போதிக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நீங்க கேட்கணும். ஏன்னா இதை மட்டும் கட் பண்ணி உங்ககிட்ட வாங்கறதுக்காக உற்சாகமா கொடுங்க, அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். உற்சாகமா கொடுங்கன்றது என்னத்தை உற்சாகமா கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதை ஃபுல்லா படிங்க மறுபடியும். அப்பதான் அந்த இது தெரியும். அப்பதான் நீங்க பெருக முடியும். விசனமாயும் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்தவான்களின் உபதேசம். பவுலினுடைய உபதேசம் இதுதான். கட் பண்ணி இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே அவருக்கு இல்ல. இந்த இடத்துல முதல்ல இந்த இடத்துல நடக்கிற சம்பவத்துக்குள்ள நான் போல, இதை வச்சு நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறத நான் போறேன். ஆனா ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த இடத்துல ஒரு தர்ம காரியத்துக்காக பவுல் ஒரு ஒழுங்குபடுத்தி இருந்தாரு. அவங்களை கொடுக்கிறவர்களா தேவன் அவங்களை மாத்தி வச்சிருந்தார். யார? இந்த இங்க இருக்கிற இந்த கொரிந்து சபையில் இருக்கிறாங்க தெரியுமா, இந்த ஜனங்கள் போட்டு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. 6:1. சரி, இது 6:8:1 9:1. இப்போ இந்த கொடுக்கறதுல ரெண்டு எழுதி கூட வச்சுங்க. கொடுக்கறதுல 2 வகை நோட் பண்ணி, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ உங்களுக்கு என் பேர் ரமேஷ், இன்னொரு பேர் தினேஷ், 2 பேர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா யாருக்கு வரும்? பேர் தான் வேற. இப்போ ஸ்கூல்ல இப்போ என் பேர் அப்புப்பா, வீட்டை என்ன கூடுவீங்க? அப்பு தானே கொடுங்க. ஆண்டர் வச்ச பேர் என்னது? பவுல். அது அப்புனா அது வேற ஒரு நபர் ஆயிடுமா? இல்ல. இப்போ அக்கௌண்ட்ல போடும்பொழுது யாருக்கு வரும்? 2 பேங்க்ல கூட இருக்கலாம். ஆனா யாருக்கு வரும்? அதே போலதான் இது கொடுக்கறதுல 2 முதல்ல எழுதி வச்சுங்க. இந்த இடத்துல பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய 12ஆம் வசனம் வாசி. இந்த தர்ம சகாயமாகிய
இங்க அகாயா பட்டணத்துல உள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு பவுல் ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு. என்னது? இவங்களை கொடுக்கிறவர்களாக மாத்துறதுக்காக, இந்த தர்ம சகாயம், இந்த பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் செய்யறதுக்காக கொடுக்கறதுக்கு அவங்களை ஒரு வருஷமே முன்னாடியே தயார்படுத்தி வச்சுட்டாரு. அவங்கள பலப்படுத்துறாரு. இப்போ வந்து வரப்போறாரு. மக்கதோனியாவில் அங்க இருக்கிற அந்த பீப்புள்ஸ் கிட்ட என்ன பண்ணிட்டாரு? சொல்லி புகழ்ந்திருக்கிறார். அந்த 9:2 நீங்க வாசினா பிற்பகுதியில, நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே சொல்லி வச்சுட்டாரு. என்னது? நான் இந்த மாதிரி உங்களை வந்து கொடுக்குறவர்களாக நான் மாற்றி வச்சிருக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஏழைகளுக்காக இறைபணி செய்வதற்காக, பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இவங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ வர ஆட்களை அனுப்ப போறேன். அந்த இடத்துல நீங்க என்ன அவமானப்பற்றக்கூடாது. ஏன்னா உங்களை பத்தி நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? சொல்லி வச்சிட்டேன். நான் லைட்டாக தான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கொடுக்குறவர்கள் எப்படின்றது முக்கியன்றதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, நான் அதை வாசிங்களேன். 4:5 வாசிங்க. கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்? ஆயத்தப்படாதவர்களாக கொடுக்குறேன்னு சொல்லி அங்க சொல்லிட்டாரு. அப்ப கொடுக்காம அவங்க போயிடக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது. அந்த ஒரு வருஷத்துல ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. வாசிமா அதை. ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது அப்படியே 7 வரை வாசிருமா? கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய். அதுக்கப்புறம் தான் நம்ம வாக்குத்தத்தம் இங்க கனெக்ட் ஆகுது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், இது காமனா அவர் சொல்லி வாரி இறைத்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த ஊர்ல இருந்து வர போறாங்க. இந்த நான் அந்த சம்பவத்துக்குள்ள போல உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல கொடுக்கிறதுன்னு ஒரு காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார். ஒரு சொன்ன தெரியுமா, பரிசுத்தவான்களுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார். 1 இயர் கரெக்டா கிட்ட வரப்ப அசிங்கப்படுத்திடாதீங்கப்பா, நான் சொல்லிட்டேன், வெக்கம் உண்டாக எதுவும் பண்ணிடாதீங்க, காசு சொன்னபடி அவங்களுக்கு தர்ம சகாயத்துக்கு நீங்க ஒரு இது அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த கொடுக்கிறவர்களுக்கு தான் விதைக்கிறவங்கள பெருக செய்கிற தேவன். அப்போ எதுக்கு இதை சொல்லணும்னா, கொடுக்குறவங்க நான் சொன்ன மாதிரி ரமேஷ், தினேஷ், எனக்கு அப்போ பால் 2 பேருக்கும். இப்போ கொடுக்கறதுல 2 வகை எழுதிங்க. ஒன்று கடவுளுக்கு, இன்னொன்னும் கடவுளுக்கு தான். ஏழைகளுக்கு கொடுக்கறது, கடவுளுக்கு கொடுக்குறது. அல்லேலூயா. நோட் புரிஞ்சுக்கிட்டா? இப்போ நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? தர்ம சகாயம் இறைபணிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ஊழியங்களுக்கு, இந்த இடத்துல பரிசுத்தவான்களுக்கு நீங்க வாசினா தர்ம சகாயமான பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது. 12 வசனம் படி பார்க்கும்போது ஊழியக்காரர்களுக்கு செய்வதா இருந்தாலும் சரி, அது யாருக்கு செய்யறது? எல்லாருடைய அக்கௌண்ட் எங்க யாருக்கு போவோம்? தேவனுக்கு. நீங்க ஏழைகளுக்கு செஞ்சா, நிறைய பேர் இங்க செஞ்சுட்டு ஏழைகளுக்கு பரிசுத்தவான் இந்த மாதிரியான இறைபணி செய்கிற ஜனங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஏழ்மையான ஊழியக்காரங்க இருப்பாங்க நிறைய பேருக்கு. இன்னைக்கு ஏழ்மையான ஊழியக்காரங்களை கண்டுக்கிறது எவ்வளவு பேர் நமக்கு தெரியல. எவ்வளவு பேர் செய்யறாங்க இல்லைன்னு சொல்ல, இருக்கிற இடத்துல போய் கொட்டுறவங்க நிறைய பேரும் இருக்கிறாங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுற எவ்வளவு பேர் ஏழை பரிசுத்தவான்கள், இன்னமும் சபை கூட முழுமையாக கட்டப்படாத பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கன்னு எதை பேர் நீங்க நம்புறீங்க? அவங்கள தூக்கி விடணும்னா தூக்கி விடலாம். அப்போ நான் சொல்றது புரியுதா? இதுதான் பவுலுடைய பரிசுத்தவானுடைய உபதேசம். இந்த மாதிரியான பரிசுத்தவான்களுக்கு செய்கிற இந்த தர்ம சகாயத்தை யாருக்கு செய்யறது? அப்போ இதெல்லாம் கொடுக்கறதுல நான் சொன்னேன், ஒண்ணு இப்ப தெய்வத்துக்கு, ஏழைங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு செஞ்சாலும் யாருக்கு செய்யறது? ஊழியர்களுக்கு. அப்போ இதை நீங்க மனதில் இன்னைக்கு இந்த மாசத்துல வந்த நாம மனதில் நிறுத்தி கொள்ளணும். இந்த வருடத்துல நமக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. நான் எப்பவுமே வந்து கொடுக்கறத குறித்து உங்களுக்குள்ள பரிசுத்தவான்களுடைய உபதேசத்தை நான் காட்டுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? வேற எந்த உபதேசங்களையும் நான் போகவே மாட்டேன். வேதத்துல என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் தான் சொல்லுவேன். நம்ம இந்த ஏழுல இருக்கிற மேல இருக்கிறத கட் பண்ணிட்டு உற்சாகமாய் கொடுக்குறதுல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுங்க, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடி நீங்க கடவுளுக்கு செய்யறதா இருந்தாலும் சரி, எது ஏழைங்களுக்கு செய்யறதாலும் பரிசுத்தவான்களுக்கு செய்யறதாலும் நீங்க செய்ய உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க விதைக்கிறீங்க. உங்களுக்கு இதுவரை நம்ம சபை காணிக்கைகளை குறித்து எதை குறிச்சும் வலியுறுத்துற ஒரு சபையாக இதுவரையிலும் இருந்தது கிடையாது. இப்போ இனிமேல் இருக்க வேத சத்தியத்தின்படி தான் சொல்லுவாங்க காணிக்கை குறித்து கூட. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்நாள் வரை நீங்க கேட்டிருப்பீங்க, சபையில் காணிக்கை குறித்து அதிகமான பிரசங்கள் இங்க இல்ல. ஏன்னா வேத சத்தியத்தின்படி என்ன காணிக்கை இருக்கோ அது சொல்றதுக்கு காரணம் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அதுதான் அதனுடைய மைய நோக்கம். நீங்க பெருகி உங்க சந்ததி பெருகணும், ஆசீர்வதிக்கப்படணும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி அதை நீங்க மனதில் எடுத்துக் கொள்ளுங்க. அப்போ இதை நம்ம செய்யணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பெருகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம என்ன பண்ணணும்? நாம என்ன பண்ணணும்? கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை கொடுக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நாம
கொடுக்கணும். என்ன விசனமாயும் அல்ல, ஆனா அது எப்படி கொடுக்கணும், கர்த்தர் எதை பார்க்கிறார், அதுதான் நீ காட்டி கொடுத்துட்டு நான் இந்த வாக்குத்தத்தத்தை முடிக்க போறேன். ஏன்னா இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், சுதந்திரிச்சுக்கணும். அதுதான் மெயின். அதுக்கு ஒரே ஒரு பெரிய ஹெல்ப்னா இந்த பரிசுத்தவான்களுடைய உபதேசம். அதை வச்சுதான் நம்ம இதை சுதந்திரிச்சுக்கொள்ள முடியும். ஆவியானவர் அவங்க மூலமா தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுல வந்து பவுல் தான் நமக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கிறார். பவுல் மூலமா தான் நம்ம அதை பெற முடியுது. ஏன்னா அவர் எதையுமே கட் பண்ணி குறைச்சி எடிட் பண்ணி பேசுற நபர்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை உபதேசிக்கிற பரிசுத்தவான். அதனால அதை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வசனத்தின்படி அவங்க என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்டா போதும். உலகத்தோட தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவரே அவங்க வந்து இப்படி ஆசீர்வதிச்சு போறாங்களே, அவங்க இப்படி ஆசீர்வாதமா சம்பூர்ணமா இருக்கிறாங்களே, சில பேர் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஆண்டவரே அறியல, அவங்க எப்படி இருக்காங்க. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் நம்ம கிட்ட ஐஸ்வர்ய சம்பந்தம் யார் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னைக்குமே சொல்ல இந்த காத்தாடி எப்போ டீல் போகணும்னு தெரியாத மாதிரி அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். அந்த பணம் அது போயிட்டு இருக்கும். நல்லா தான் உயரத்தில் இருக்கும் காத்தாடி, எப்போ அது டீல் ஆகுன்றது தெரியாது. அப்போ நீங்க யாரோட நீங்க கம்பேர் பண்ண, நம்ம சம்பூர்ணமா ஆசீர்வதிப்போம்னா என்ன பண்ணணும், இந்த பரிசுத்தவான் உபதேசத்துக்கு நம்ம செவி மடுக்கணும். அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவங்க பாருங்க, இப்போ புண்ணாக்கு இருக்கு, ஒரு கோதுமை ஒரு கோணி இருக்கு. அந்த கோணியில புண்ணாக்கு போட்டால் புண்ணாக்கு லைட்டாக தானே இருக்கும், லைட்டாக தானே இருக்கும் புண்ணாக்கு. அதில் கோதுமையும் போடுவாங்க. புண்ணாக்கு மூட்டை வச்சுட்டு போவோம், எத்தனை மூட்டை 5-6 மூட்டை கூட சுமந்து போகிறத பார்த்து எல்லாரும் வந்து பொறாமப்பட்டா என்ன ஆகும். உள்ள இருக்குது என்னன்னு வெளில தெரியாது. உள்ள கோதுமை மூட்டை நம்ம நினச்சிட்டு இருப்போம். உள்ள என்ன இருக்குது கடவுளுக்கு தான் தெரியும். உள்ள என்ன இருக்கு, உள்ள தவிடு. எது வெயிட்லெஸ், நீங்க புண்ணாக்கோ தவிடோ ஏதோ ஒண்ணு. உள்ள என்ன இருக்கு, வெயிட்லெஸ். அதை வச்சு 5-6 மூட்டை தூக்கிட்டு போனா கூட ஐயோ சூப்பரா எவ்வளவு ஆசீர்வதிக்க போறாரு. ஆனா உள்ள என்ன இருக்கு, புண்ணாக்கு. உலகத்துல சொல்லுவாங்க புண்ணாக்கு என்ன சொல்லுவாங்க, அட போட. அதான் உள்ள என்ன இருக்கு, அது கடவுளுக்கு தான் தெரியும். நீ என்னத்தை சம்பாதிச்சோம். ஏன்னா கடவுள் இல்லாத ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் என்ன ஆயிடும், புண்ணாக்கு மாதிரி தான். ஒரு நாள் ஆயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல வருகிற ஆசீர்வாதங்களுக்குலாம் நீங்க ஒரு பேரை கொடுக்கலாம். இப்ப கோதுமை நம்ம ஒண்ணா தான் எடுத்துருப்போம், மூட்டை வெயிட்டா தான் இருக்கும். என்ன பண்ணுவீங்க, ஒண்ணா தான் நம்ம வீட்டுல. ஆனா அது நிறைவு இருக்கும். எத்தனை பேர் நிச்சயம் கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தலாமா, அது நிறைவு இருக்கும். அதுதான் சம்பூர்ணம் இருக்கும். கோதுமை நிறைவு இருக்கும். ஆனா புண்ணாக்குல கொஞ்சம் யோசிச்சு பாரலாம். புண்ணாக்கு பூரி கொஞ்சம் பேர் வச்சு போடலாம், காமெடியா இருக்கும்ல. பேர் எப்படி இருக்கு நம்ம பார்வை தான் தெரியாது. என்ன அவன் பண்ற வேலை சேஷன்லாம் யாருக்கு தெரியும், பரிசுத்தவானுங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தெரியும் அவன் என்னென்ன பண்றாங்கன்னு. உலகத்துல சம்பாதிக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரலாம். புண்ணாக்குல பூரி பண்ணா எப்படி இருக்கும், பேர் வச்சா எப்படி இருக்கும், காமெடியா இருக்காது. புண்ணாக்கு பூரி, புண்ணாக்கு சப்பாத்தி, அந்த மாதிரி தான் அந்த ஆசீர்வாதம். ஆனா எது உண்மையிலே சப்பாத்தி வரும், எதுல வரும், எதுல வரும் உண்மையிலே சப்பாத்தி, பூரி நல்லா சுவையா எதுல வரும், அத மாட்டுக்கு தான் வைக்க முடியாது. அந்த இது புண்ணாக்கு இது கரெக்டா. ஆனா பாக்குறதுக்கு செழிப்பா அவங்க 5-6 மூட்டை 10 மூட்டை கூட தூக்கிட்டு போய் வீட்டுல குடோன்ல அடக்குவோம். ஆனா அதுதான் தெய்வம் ஒரு வாட்டி ஒரு இதுல சொல்றாரு, மதிகேடனே இன்னைக்கு உன்னுடைய ஆத்மாவை நான் எடுத்தனா நீ நாளைக்கு எங்க போவ, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன்றாரு. அப்ப அவன் கடவுளுடைய பார்வையில அவன் புண்ணாக்கா தெரியுறான். ஏன்னா நான் உலகத்து பார்வையில அவன் பெரிய பணக்காரன், கடவுளுடைய பார்வையில புண்ணாக்குனா என்னது, ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. இது உபயோகமே. ஒரு நாள்னா இப்ப புடுங்க போட்டுரும், அது ஒண்ணுமே எடுத்துருவார் கடவுள். இன்னைக்கு நான் ஆத்மா எடுத்தா அப்படி. அதனால எதுக்கு சொல்லணும், அவங்களோட உங்களை நம்மளையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். அதுல போறதெல்லாம் புண்ணாக்கு மூட்டை. நமக்கு கிடைக்குது என்னது, கோதுமை. அழகா நிறைவான களஞ்சியங்கள்ல கோதுமை அங்க நிரப்பப்படும். எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க, சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அப்ப நாம என்ன பண்ணணும், பதிலுக்கு நாம கொடுக்கணும், கொடுக்கிறவர்களா இருக்கணும். கொடுக்கிறவர்களா இருக்கணும்னா எப்படி கொடுக்கிறவர்களா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த கடவுள் வந்து நீங்க கொடுக்கறத வச்சு நீ உற்சாகமா கொடுக்குறேன் என்ன, உற்சாகமா எப்படி கொடுப்பீங்க, உற்சாகமா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். உற்சாகமான்னு சொல்லியாச்சு, ஆனா எப்படி கொடுக்கணும் உற்சாகமா, கரெக்டா. 2 நோட் பண்ணீங்க. நீங்க காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி கடவுள் 2 விஷயங்களை பார்க்கிறார். இந்த 2 விஷயங்கள்ல குறைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கு பலன் கிடையாது. ஒருவேளை நீங்க கொடுத்ததுக்கு அந்த சாதாரணமா வாங்கிட்டு போன ஆசீர்வாதம், நிறைவான இந்த சம்பூர்ண ஆசீர்வாதம் கிடையாது. அதெல்லாம் ஏன் அப்படின்னு இந்த 2 காரியம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து காணிக்கை கொடுக்குறீங்க தெரியுமா, அதுல ஃபர்ஸ்ட் கடவுள் பார்க்கறது அன்பு. என்னது, விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல. 2வது நன்றி உணர்வு. இந்த விசனம் இல்லாம இருக்கணும்னா இந்த 2மே நோட் பண்ணீங்க. விசனமாயும் அல்ல. அப்ப இந்த விசனம்னா அதுக்கு ஆப்போசிட் அன்பு. என்ன சொன்ன, எழுதி கூட வச்சீங்க. அன்பு. நீங்க கர்த்தர் நீங்க உற்சாகமா நீங்க வந்து 1 கோடி ரூபாய் வைக்கிறேன்னு வச்சா கூட அதை அவர் பார்க்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி 2 காரியத்தை கடவுள் பார்ப்பாரு. அந்த 2 காரியம் இல்லைன்னா அந்த 1 கோடி 0. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த 2 காரியம் தான். ஃபர்ஸ்ட் அன்பு நோட் பண்ணீங்க. 2வது என்னது, நன்றி உணர்வு. அதுதான் வந்து கட்டாயம்.
நன்றி உணர்வு இருந்தா தான் அது கட்டாயம் சொல்ல தெரியுமா? அதுக்கு ஆப்போசிட் என்னது? நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வு இருந்தாதான் நம்ம வந்து கட்டாயமா இல்லாம நாமளா எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம்? கடவுளுக்கு கொடுப்போம். அவங்களுக்கு சுட தண்ணி கொடுமா, அம்மாவுக்கு கொஞ்சம் சுட தண்ணி கொடு. ஒரு டம்ளர்ல கூட அப்ப இருக்கும். சளிலாம் கரையுது உங்களுக்கு. அந்த இப்போ ஃபேன் ஒண்ணா முடிஞ்சா ஆஃப் பண்ணீங்க. இப்போ புரியுதா? நான் இது முக்கியமான பாயிண்ட். நம்ம வந்து என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் விசனம் இல்லாம இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு. ரெண்டாவது கட்டாயம் இல்லாம, கட்டாயத்தோட கொடுக்குறான்ப்பா, ஒரே வருத்தப்பட்டு கட்டாயப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்க கூடாது. கடவுளுக்கு நீங்க கடவுளுக்கு கொடுத்தாலும், ஏழைக்கு கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆயிடும்? அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அப்ப இந்த அதுதான் பரிசுத்தவான்கள் உபதேசம் ரொம்ப முக்கியம். விசனம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ரெண்டாவது கட்டாயம் இருக்கக்கூடாது. ரெண்டுமே போகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நம்ம வேற ஒன்றத்தை நிரப்பணும். விசனத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல அன்பை நிரப்பணும். கட்டாயத்தை எடுத்து அந்த இடத்துல நன்றி உணர்வை நிரப்பணும். மூணாவது காணிக்கை எடுத்து போய் போடணும். அதுதான் உற்சாகமா கடவுள் பார்ப்பார். கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தலாம். இல்லைன்னா கடவுள் அந்த காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். நீங்க எடுத்து ஒன்னா வாசிங்க. ஆதியாகமம் எடுங்க. நான் சில இதை மட்டும் காமிச்சிட்டு போறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கான கீஸ் நான் சொல்லிட்டேன். என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அன்பு, நன்றி உணர்வு, மூணாவது தான் உங்க காணிக்கை. ஓகேவா? இப்ப பாருங்க, ஆதியாகமம் எடுத்து 4ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அந்த காயினுடைய முதல்ல செலுத்துறவரா காணப்பட்டார் காணிக்கை. எவ்வளவு சூப்பர் பாருங்க. கரங்களை அவருக்காக தட்டலாம் போடுவது இல்ல. காணிக்கையை முதல்ல போய் செலுத்துறாரு. ஆதியாகமம் 4:3 வாசிமா. கர்த்தருக்கு யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது? மூத்தவன்ற பேருக்கு ஏத்த மாதிரி முதல்ல கொண்டு வந்தது அண்ணன். ஓகே, அண்ணன் சூப்பர்ப்பா. அண்ணன் கரெக்டா கொண்டு வந்துட்டாரு. கரெக்டா. அடுத்து வாசிங்க. தம்பி எப்படி எடுத்துட்டு வர்றாரு? தம்பி கர்த்தர் இது யாரு உற்சாகமா கொடுத்தார் கடவுளுக்கு? இது எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்கேஜி குழந்தைகிட்ட கூட அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, யார் காணிக்கை அது கொடுத்தா. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து எல்கேஜி குழந்தை கிடையாது, இப்ப எல்லாம் நம்ம வளர்ந்தவங்க. ஆனா இந்த இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த காயின் கிட்ட ரெண்டு விஷயம் இல்லை. இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம், நீங்க ஒன்னா எழுதி கூட வச்சீங்க இந்த இடத்துல அன்பு. இப்போ இது அன்பு, இங்க என்ன சொன்ன? நன்றி உணர்வு. மூணாவது தான் காணிக்கை. இந்த இடத்துல காயின் கொடுக்குறப்போ இந்த அன்புன்றது என்ன ஆயிடுது? கட்டு. நன்றி உணர்வுன்றது கட்டு. மூணாவது என்னது? வெறும் காணிக்கை தான் இருந்துச்சு. அதனால தான் என்ன போட்டிருக்கு? காணிக்கைகளே காணிக்கை மட்டும் தான் அவன் கொடுத்தான்னு போட்டிருக்கு. அது என்னாச்சு? அங்கீகரிக்கல. ஆனா இவரு என்ன பண்ணாரு? கொடுக்கும் பொழுது அவர் ஆட்டு மந்தையை மேய்க்கிறவரு, இவர் வந்து நிலத்தை பயிரிடுகிறவரு. புரியுதா உங்களுக்கு? ஆமா, நிலத்தை பயிர். இவர் ஆட்டு மந்தை இந்த மந்தைகளை மேய்க்கிறதுனால மந்தைகளில் தலையீற்றுகள் அதை கொடுக்கும்போது மனசுல அவர் என்ன திங்க் பண்ணிருப்பார்? என் தெய்வம் எனக்கு எவ்வளவு அழகா கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே அவர் கொடுத்ததுல இருந்து நான் கொடுக்குறேன். நம்ம கொடுக்கறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. எடுத்துட்டு போறப்ப இப்படியா கொடுக்குறது? எவ்வளவு அன்பு தெய்வம், நான் எவ்வளவு அன்பா அவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முதல்ல தலையீற்று எடுக்கிறாரு. அந்த இடத்துல அன்பை ஃபீல் பண்றாரு. கரெக்டா இல்லையா? ரெண்டாவது என்னது? ரெண்டாவது என்னமா? ரெண்டாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்ல. அவருக்கு போய் நான் கொஞ்சம் நொந்து போன நொசல் கொண்டதையா நான் போய் கொடுப்பேன்? நன்றி உணர்வு என் தெய்வத்துக்கு நான் என்னால முடிஞ்சதை கொழுமையானது எடுத்துட்டு போய் அங்க போய் ரெண்டாவது என்ன ஃபீல் பண்றாரு? நன்றி உணர்வு. இது சேர்ந்துதான் இந்த காணிக்கை. மூணாவது இந்த காணிக்கை கடவுள் என்ன பண்ணாரு? கரங்க தரித்தியா நம்ம பயன்படுத்துறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை செஞ்சாதான் கடவுள் ஆசீர்வதிப்பார். அதுதான் விசனமாயும் கட்டாயமாயும் இல்லை. இந்த விசனம் கட்டாயம் இது ரெண்டுமே வந்து இருந்துச்சுன்னா கடவுள் அதை அங்கீகரிக்க மாட்டார். அதனால தான் நம்ம இணைய வேலைகளில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு மந்தையில ஒரு தலையீட்டு கொடுத்துட்டாருப்பா, அதனால தான் கடவுள் ஆசீர்வதிச்சாரு. அந்த தலையீட்டுக்குள்ள இருக்கிறது அன்பு, அந்த கொழுமைக்குள்ள இருக்கிறது நன்றி உணர்வு. இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய பணக்காரங்களை தான் ஆசீர்வதிச்சிருப்பாரு. இன்னைக்கு இப்போ யார் இன்னைக்கு பெரிய பெரிய பணக்கார லிஸ்ட் யார் இருக்கா இந்தியாவில்? அவங்க தான் பெரிய, அவங்க கடவுளுக்காக செஞ்சா கூட கடவுள் அவங்க சுயநலமா சம்பாதிக்கிற முதலாளிகளை கர்த்தர் என்னைக்குமே நன்றி உணர்வோடு கொடுக்குற ஏழை விதவையினுடைய அந்த காணிக்கை அவருக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. அல்லேலூயா. அதுதான் அந்த அன்பு, நன்றி உணர்வு. நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ரெண்டு கலந்து மூணாவதா காணிக்கை நீங்க கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பெருக செய்கிற தெய்வம். அல்லேலூயா. அதனால ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்ட போறேன். இப்போ இப்படி கொடுக்கணும். இதுக்கு இந்த நன்றி உணர்வும் அன்பை எனக்குள்ள பெருகணும். அதுக்கு நான் என்ன பண்றது யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாக்கெட்ல போடுற இந்த பணம் என்னுடைய இது இல்லைன்ற நினைவு உங்களுக்கு வரணும். அப்பதான் நீங்க கொடுப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கான வசனத்தையும் உங்களுக்கு காட்டுறப்ப 2 Corinthians எடுங்க. பாக்கெட்ல போடுற பணம் என்னுடையதா? யாரோட உடை தெம்பு? அவர் கொடுக்குற தெம்புல தான் அதை நான் பெறேன். 2 Corinthians 9ஆம் அதிகாரம் பண்ணுங்க.
10ஆம் வசனம் வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நீங்க விதைக்கிறதுக்கு விதை யார் கொடுக்கறது? கர்த்தர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சொந்த சம்பாதியத்தில் எடுத்து கொடுக்குறோம். இந்த அதாவது இந்த அன்பும் நன்றி உணர்வும் எப்போ வரும் தெரியுமா? கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருப்பா, அவர் எனக்கு கொடுத்தது நான் அதை வந்து எடுத்து கொடுக்குறேன்ற உணர்வு இருந்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். என் சொந்த சம்பாதியத்தில் நான் எடுத்து வந்து கொடுக்குறோம், உழைச்சி இப்போ கொடுக்குறேன்னா ஒரு போதும் அது வேலைக்கு. இன்னைக்கு நரம்பை சுண்டி விட்டாருன்னா என்ன ஆகிடும்? நம்ம உழைக்க முடியாது. சோம்பேறின்ற பட்டம் தான் வாங்குறோம். அந்த அளவுக்கு தேவன் வச்சிருவாரு. தேவையா? கடவுளை மகிமைப்படுத்தாம நம்ம தான் அது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்காக நீங்க கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க, வீட்டில் போய் தியானிங்க. நான் கொடுக்கணும்னா முதல்ல எனக்கு கொடுக்குற சம்பாத்தியங்கள் இது எல்லாம் யார் கொடுக்குறா? கர்த்தர். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கறதே அவரு தான். புசிக்கிறதுக்கு அதை விளைய செய்து ஆகாரத்தை கொடுக்கறதும் அவரு தான். அந்த விதையை அழித்து அதை பெருக பண்றது யாரு? கர்த்தருடைய அனுமதி இல்லாம பெருகிடுமா? விதை பெருகாது. உங்களுக்கு நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்பவர். அதை நம்ம மனதில் இருத்தி கொள்ளணும். ஆமென். அதை இருத்தி கொண்டால் தான் நம்ம பெருக செய்ய முடியும். இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்ம முதல்ல இதை கொடுக்கணும்னா நம்ம மனசுல இதை ஃபிக்ஸ் பண்ணிங்க. அதை வாரி இறைக்கணும், கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து போனா உங்களுக்கு கோபம் வந்துடும். உங்க பாக்கெட்ல இருந்து எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம கடவுள் கொடுத்து நிரப்பினாதான் இன்னைக்கு நம்ம கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அவர் கொடுக்கறதுல இருந்து எடுத்து நம்ம கொடுக்க வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். அதனால இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாசம், இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். விசுவாசத்தினுடைய செயல் வடிவம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செயல் வடிவம் என்னது? இந்த 9ஆம் வசனம் வாசிங்க. அதான் நீங்க 2 கொரிந்தியர் வாசிங்களா? அதுதான் நீதி நாங்க போட்டிருக்காங்க, தர்மம்னு போடல. நல்லா கவனிச்சிங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்க கவனிச்சிங்களா? அதே போல ஒரு வசனம், இன்னொரு வசனம் கூட இருக்கு பழைய ஏற்பாட்டில். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் என்னாச்சு? இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு? வாரி இறைத்தான். அவனுடைய தர்மம் தானே போடுறதா தான். ஏன் நீதின்னு போடுது? விசுவாசத்தினுடைய செயல் வடிவம். நோட் பண்ணீங்க. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு போறதில்ல. விசுவாசிக்கிறவன் நன்மை செய்கிறவனா இருப்பான். விசுவாசிக்கிறவன் கடவுளுக்கும் மனிதருக்கும் கொடுப்பவனாக காணப்படுவான். அந்த விசுவாசம் செயலில் வருகிறது. நான் படிச்சிருக்கேன், நல்ல டேலண்ட் உள்ளவன் அப்படின்னு சொல்லி காட்டுறதில்ல. அந்த டேலண்ட் என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது டேலண்ட் வெளியில இருக்கு. நான் விசுவாசிக்கிற தேவன் சொல்லிட்டு பிசாசு கூட சொல்லும். ஆனா விசுவாசிக்கிறதுடைய செயல்கள் தான் இது. இவனை நீங்க ஏழைகளுக்கு செய்யும் பொழுது, கர்த்தருக்கு செய்யும் பொழுது யார் மகிமைப்படுறா? நீங்க மட்டும் விசுவாசத்துல பலப்படல, உங்களால மத்தவங்க விசுவாசிக்கலாம். அப்ப இது நீதியா இல்ல தர்மம்? வெறும் தர்மத்தை செஞ்சு முடிச்சுட்டு போற மாதிரி வருதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அதனாலதான் இங்க வாரி இறைத்தான் சொல்றப்போ அது நீதின்ற வார்த்தை பயன்படுது. இது ஒரு நீதியாக கடவுள் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியாம அதை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. வாரி இறைக்கும்போது அது நீதி ஆயிடுறாரு. விசுவாசிக்கும் பொழுது நீதி பார்க்கிறாரு. இந்த இடத்துல இதையும் நீதியாக கடவுள் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, கொடுக்கும் பொழுது நீங்க இவரை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு கொடுத்தவங்களை பத்தி சொன்னா அவங்க எப்படி அன்பு நன்றி உணர்வு இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க, முழு மனது அதுக்கு பேர் தான். இன்னொரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் காட்ட பாருங்க. லூக்கா 18:12 வாசிங்க. இவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க கடவுளுக்கு. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என்னங்க இது? இவர் எப்படிங்க கொடுக்குறாரு? இப்ப நான் சொன்னேன், சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தா நன்றி உணர்வும் அன்பும் இருக்காது. இவர் நினைச்சிட்டு இருக்கிறார் தான் சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்த பரிசையர் கொடுக்குறதா நினைச்சிட்டு என்ன சொல்றாரு? வாரத்துக்கு 2 முறை தசமபாகம். அப்புறம் என்ன பண்றாரு? அவர் கடவுளுக்கு கொடுக்குறதும் அப்படி கொடுத்துறாரு. பெத்த தாய் தாப்பனுக்கு மனுஷனுக்கு கொடுக்குறதும் அப்படிதான் கொடுக்குறாங்க. என்ன பண்ண? குர்பான் என்ற காணிக்கை கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க? அப்பா அம்மா செட்டில் பண்ணி அமைச்சிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பா அம்மா கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீங்க வாசி பார்த்தா தெரியும். அப்போ இது உண்மையிலேயே இந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? ஒரு கேள்வி. அங்கீகரிப்பாரா? ஏன் நான் முன்னாடி சொன்ன நோட் பண்ணிக்காத. காணிக்கையில் என்ன இருக்கணும்? அது ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. முன்னாடி என்ன இருக்கணும்? 2வது நன்றி உணர்வு. 3வது தான் அந்த காணிக்கை அக்செப்ட் ஆகும். காயினுக்கு முதல்ல வந்தா கூட காயினுக்கு வந்து 3வது இடத்துல தான் இருக்கான். ஆனா அதனால அக்செப்ட் ஆகல. 2வது வந்தா கூட ஆபேல் யாரு முதல் இடத்துல இருக்கான்? ஏன்னா அன்புல நன்றி உணர்வு கலந்து கொடுக்கலாம். இந்த பரிசேயர் எப்படி இருக்கிறாரு? பரிசேயர் எப்படி இருக்கிறாரு? அன்பு இல்ல. இவருக்கு தேவன் மேல அன்பு கிடையாது. தேவன் மேல அன்புன்னா யாரை மகிமைப்படுத்திருக்கணும்? கர்த்தரை தான் மகிமைப்படுத்திருக்கணும். 2வது
தன்னைத்தானே புகழ்றதுனால நன்றி உணர்வு இருக்காது. தன்னைத்தானே புகழும்போது நன்றி உணர்வு இருக்காது. அந்த இடத்துல நன்றி உணர்வு எப்படி கொடுக்க முடியும்? எல்லாம் தன்னுடைய காசுல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. தன்னை வந்து எல்லாம் பெருசா பார்க்கணும். நாம நீங்க காணிக்க பெருசா போட்டேன், கடவுள் என்ன பெருசா ஆசீர்வதிப்பாரு. அதுதான் அங்க பெரிய மைனஸ் பாயிண்ட். கர்த்தராகிய தெய்வம் அப்படி பார்ப்பவர் அல்ல. நீங்க எப்படி அன்பும் நன்றி உணர்வும் கலந்து கொடுக்கிற எந்த ஒரு காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 25:2 வாசிமா. பாத்தீங்களா? தன்னைத்தான் இப்படி வந்து போட்டுட்டு தன்னைத்தானே புகழ்ந்தா கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? அந்த காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். அப்போ உங்க மேன்மை பாராட்டுகிறவன் ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இன்னும் ஒரு சில இதை காட்டுறோம் பாருங்க. அந்த பகுதியில் இன்னொரு இப்போ வந்து நெகட்டிவ் வந்து பரிசேயரை காமிச்சு தெரியுமா? இன்னொரு கொடுக்கறதுல வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆபிரகாமை கூட நினைச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆபிரகாம் எப்படி எல்லாவற்றிலும் தசமபாகம் 14ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். எல்லாவற்றிலும் தசமபாகம் மனமும் வந்து கடவுளுக்காக கொடுத்தவர் யாரு? ஆபிரகாம். மெல்கிசேதேக். வானத்தையும் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். பாத்தீங்களா? அப்போ அவரு ஆபிரகாம் வந்து ஆசீர்வாதம் எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஒரு பெருகுகிற ஆசீர்வாதம், சந்ததிக்கே உரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் ப்ளூரல்ல சிங்குலரா அவர் ஆசீர்வதிக்கல. ஆபிரகாம என்ன பண்றாரு? ப்ளூரலா வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம முன்னாடி சொன்ன வாழைக்கண்ணு தென்னங்கன்னுலாம் சொன்னேன். அந்த மாதிரி என்ன பண்ண இவர் மூலமா வந்து என்ன உலகம் முழுவதும் தோப்பு மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்ததியை கர்த்தர் என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. அதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் எப்பவுமே அன்பும் நன்றி உணர்வும் யாருக்கு இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு இருந்ததுனால அதை காணிக்கை கொடுக்கறதுலயும் பாருங்க எந்த வித குற்றஞ்சாட்டுதலும் அவருக்கு இல்லை. அதனாலதான் காணிக்கையில எல்லாம் அவரை வந்து பறிச்சு பார்க்க முடியாது. தன்னுடைய பிள்ளையே காணிக்கையா கேட்டாரு. அதுலதான் அந்த அளவுக்கு ஒரு விஷயமா போயிட்டாரு. யாரு? அதுலயும் ஒரு டாப் லெவல்ல தான் இருந்தாரு. அவர்கிட்ட பணத்தை கொடுத்தலாம் ஆபிரகாம் கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா செல்வசியம் என்ன பணமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எழுதி கொடுத்துருவோம். ஆபிரகாம் அந்த அளவுக்கு கடவுளுக்காக தயாரா இருந்தாரு. ஆனா அதனாலதான் அப்படி பார்த்து எதை கேட்டாரு? கடவுள் எதுல சோதிச்சாரு? பிள்ளையில. அதுலயும் அவர் பர்ஃபெக்டா இருந்தார். ஆனால் அதுக்கு பேர் தான் அன்பு நன்றி உணர்வு. அந்த நன்றி அதுதான் நீங்க இந்த மனதுல இதெல்லாம் எதுக்கு உங்களை பூஸ்ட் பண்றேன்னா, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற நாம ஒவ்வொரு காணிக்கையும் நம்ம கடவுளுக்கு செலுத்துறோம். ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதும் சரி, அதை நீங்க எப்படி கொடுக்கணும்? அதான் அது ரோமன் கேத்தலிக் பைபிள்ல என்ன போடப்பட்டோம்னா, முக மலர்ச்சியா நீங்க வந்து உற்சாகமாயின்றது அந்த இடத்துல என்ன போடப்பட்டோம்னா, அவங்க நீங்க கொடுக்கறத வந்து அவங்க வந்து ஏதோ ஏனோதானாலும் கொடுக்குறோன்னு அவங்க மனசுல ஏழையும் நினைக்க கூடாது, கடவுளும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் அந்த காணிக்கைக்கு பலன் உண்டு. அதை நீங்க தயவு செய்து மனதில் இருத்தி கொள்ளுங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு இந்த ஏழைக்கு கொடுக்கறத விட உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எடுங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. அவர் எவ்வளவு அழகா கொடுத்துட்டு பாருங்க. குரலேயு அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஒரு இதுதான் வந்து அன்பு தேவன் மேல. அவர் எங்க டோட்டலாவே வந்துட்டாரு. அன்பையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்த இந்த அவர் நினைச்சிருந்தா நான் விளம்பரம் கொடுத்தது பேசுறது எல்லாமே கொடுக்குறவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த கொடுக்குறவங்க எப்படி இருந்தாங்கன்னு காட்டுறோம். அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த அன்பையும் நன்றி உணர்வையும் நம்ம பெற்றுக்கணும். அவங்க என்ன பண்றாரு? கொடுத்துட்டு தான் பேரை சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் கிட்ட போய் நின்றுந்தாரா? நான் கொடுத்தேன், என் பேர் எங்க எப்படி இந்த பரிசெயர் மாதிரி இருந்தாரா? அவர் யாரை நோக்கி ஜெபம் பண்ணியிருந்தாரு? கொடுத்ததுலாம் ஆமா உபயம். இந்த லைட் வாங்கினா கூட தாங்க முடியும், அவங்க அட்டூழிங்க தாங்க முடியலங்க. லைட் வாங்கினா கூட என்ன போடுறாங்க? உபயம். ஆமா, லைட் வெளிச்சது மறைக்கிற அளவுக்கு போட்டு உபயம் இன்னாரு இந்த அட்ரஸ் நம்பர் போன் நம்பரு எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அன்பும் இல்லை, நன்றி உணர்வும் இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுளை தான் ஓகே நீ கொடுத்ததுக்கு உனக்கு ஒன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஆனா கடவுள் இப்படிதான், நீ இப்படி கொடுத்தா உனக்கு இப்படி கொடுப்ப. கடவுள் மனசார அவரு உங்களை ஆமா வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாதுன்னு கொடுப்போம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நம்ம கொடுக்கும் பொழுது அது வந்து உண்மையிலேயே அவர் வந்து வாரி இருக்கிற அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா
இப்படிதான் நாம இருக்கணும். ஒரு கொர்நேலியை போல, ஒரு ஆபேலை போல, இப்படி உதாரணங்கள்லாம் காட்டணும் தெரியுமா? இவங்களாம் வந்து கொடுக்கும் பொழுது முகமலர்ச்சியோட தான் செஞ்சுட்டு அவங்க கடவுள்கிட்ட தான் தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துறாங்க. யார்கிட்டயும் வந்து அதனால தான் பாருங்க இது பண்ணல, தன்னை வந்து ஒரு பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. இது அதை நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. ஓகேவா? இப்போ இது வாசிங்க, நெகேமியா எடுங்க 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா வாசிங்க. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா? சாரி 31 சிஸ்டர், சாரி வெரி சாரி. 31. செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் ஆ. முதல் பலன்களை குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தார். குறிப்பிட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதல் பலன்களையும் குறித்து. பாருங்க, இங்க ஒரு காணிக்கைகளை குறித்து எப்படி மனமும் வந்து நன்றி உணர்வோடு கூட செஞ்சுட்டு அப்பதான் அவர் கேட்கிறார், எனக்கு நன்மை உண்டாக. அப்போ நீங்க கேட்கும் பொழுது என்ன பண்ணும், இந்த மாதிரி நன்றி உணர்வு அன்பு கலந்து நீங்க கொடுத்துட்ட பிறகு அப்பதான் இந்த மாச வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா நாம இருக்கணும்னா, ஆண்டவரே நன்மையை நான் அனுபவிக்கணும்ப்பா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப நாளா, அதை மாதிரி கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி நீங்க உங்களால முடிஞ்ச உங்க அன்பை நீங்க கடவுளுக்காக என்ன பண்ணும், வெளிப்படுத்துங்க. கடவுளுக்கும் ஏழைகளுக்கும் நீங்க வெளிப்படுத்திட்டே இருக்கும் பொழுது நீங்க கேட்டு பாருங்களேன், கடவுள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைடு உங்களை பெருக செய்வார். கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தாமா? ஸோ நம்ம ஏதாவது நம்ம கடவுளுக்காக நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் மனதில் இருத்தி கொள்ளுங்க. அதுக்காக தான் உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வார்த்தைகளை இது கூட பாருங்க, சம்பூர்ண பலம் உள்ளதாக இருக்கும். 2 கொரிந்தியர் 9:11-12 வாசிமா. 2 கொரிந்தியர் 9:11-12. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதுமல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அநேகர் தேவனை சம்பூர்ண அப்ப எதுல கிடைக்குது புரியுதா? சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அதை தயவுசெய்து 2 கொரிந்தியரை நீ என்ன பண்ணீங்க, இந்த 9ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க. ஓகேவா? இப்ப மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை வாசிமா. 2 வாக்குத்தத்தத்துல பிற்பகுதி வாசி. தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பெருக செய்ய, அது இன்னும் 2வது பகுதியில என்ன போட்டிருக்கு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும். இப்ப அடுத்த பகுதிக்கு நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கான வழி சொல்லிட்டேன். அதுக்கு அன்பு நன்றி உணர்வோடு கூட அந்த காணிக்கை நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முன் வரும் பொழுதுதான் நீங்க பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொண்டு போக முடியும். அதனால இதுக்கு நீங்க இப்ப பண்ணணும்னா இந்த 2வது பகுதியே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நற்கிரியைகளோட நீங்க பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க பல அநீதிகள் நீங்க சில பேர் உலகத்துல அநீதிகள் பண்றான், அவன் காணிக்கை ஏதோ ஒன்று எடுத்து வந்து போடுறான், அது வந்து கடவுள் அங்கீகரிப்பாரா? அந்த நேரத்துக்கு அவன் தேவை செய்ய, ஆனா என்னைக்கும் அது ஆபத்து தான். ஆனா நீங்க என்னதான் நீங்க கொடுத்துட்டாலும் எதுல நீங்க பெருகிறவர்களா இருக்கணும், நற்கிரியைகள்ல நீங்க. அதுக்கு கிருபை வேணும். இந்த கிருபைகள் கடவுள்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, கடவுளே என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு கிருபையா வைங்க, கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்றாங்க. நம்ம பெருகணும், அதுக்கு உங்களுடைய கிருபை தேவை. நற்கிரியைகள் தான் கடவுள் முதல்ல எதிர்பார்ப்பாரு. அதுல நீங்க பெருகணும். அல்லேலூயா. அதுல நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க நற்கிரியைகளை தொடர்ந்து பண்ணும்பொழுது தான் அந்த கிருபைகளை கர்த்தர் வழங்கி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நற்கிரியைகளை நீங்க தொடர்ந்து பண்ணணும். அதனால தான் பாருங்க, தாவீதை கூட நீங்க எடுத்துங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாரு, அது வாசங்க, அந்த வசனம் வாசிங்களா. 2 சாமுவேல் 7:4-5-6 வாசமா. 7:4-5. பாருங்க, இந்த தாவீது கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்தை கடவுள் ஒப்படைக்கிறாரு. அவர்கிட்ட காணிக்கையை கேட்கல, என்ன கேட்கல, வேற எதையுமே, ஸ்ட்ரெயிட்டாவே ஆலயத்தை கட்டத்துக்கு என்ன பண்ண. அப்ப அந்த அளவுக்கு அவர் கடவுள் மேல அன்புள்ளவராக, இது எது காரணம்னா அன்புள்ளவராகவும் உண்மையுள்ளவராகவும் கடவுள் மேல நன்றி உணர்வாக இருந்தனால்தான் இவங்கிட்ட வந்து காணிக்கைலாம் கேட்கல, ஆலயத்தையே எனக்காக கட்டுவாயாப்பா அப்படின்னு கேட்டார். அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? ஆரம்பத்தில் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ஆடு, நான் லைட்டா எல்லாத்தையும் சொல்ல லேட்டாம், ஆடு
அவர் அப்படியே கடவுள் என்ன பண்றாரு, சம்பூர்ணமா அவரை வந்து என்ன பண்றாரு, சவுலை தள்ளி யாரை கொண்டு வர நிற்கிறார், தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி அங்க என்ன பண்றாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு நீங்க இந்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் அவர் எப்படி சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கிறார் பாருங்க கடவுள். 2 சாமுவேல் 5:10. இன்னைக்கு நம்மளே ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு நன்றி உணர்வோடு நீங்க தாவீது நாளுக்கு நாள் நீங்க உங்களை என்ன அப்படி கடவுள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய நன்றி உணர்வு, தாவீதுக்கு இருந்த அந்த நன்றி உணர்வு அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும். தேவன் மேல எந்த அளவுக்கு அந்த அன்பு இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை காட்டி கொடுத்து சொல்றேன். நாளுக்கு நாள் என்ன பண்ணாரு, விருத்தி அடைஞ்சார். விருத்தி அடைஞ்ச அந்த மனுஷன் சம்பூர்ணமா ஆசீர்வதிச்சிருக்கிற கர்த்தர் அவர் என்ன பண்ணார் பாருங்க, ஜனங்களை எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவர் நற்கிரியைகளை அவர்கிட்ட எப்படி வெளிப்படுதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஆசீர்வதிச்சாரே சொல்லிட்டு திமிரா தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணல, போகல. அவர் கிருபைகளை நற்கிரியைகளை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டார். இன்னைக்கு நாம அதை பயன்படுத்துவோமா? கடவுள் உங்களை உயர்த்த ஆசீர்வதிப்பார். அதை நீங்க என்ன பண்ண, தொடர்ந்து 4 பேருக்கு நல்லது பண்றதுக்கு கிருபைகளை இன்னும் கொஞ்சம் குடும்பம் கேட்டு எத்தனை பேர் வாங்க போறீங்க? அதுக்கு பேர் தான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தா. உங்களுக்கு கொடுங்க நீங்க கொடுக்க நான் என்ன பண்ண போறேன், மத்தவங்களை ஆசீர்வதிக்க போறேன், மத்தவங்களுக்கு நான் இது பண்ண போறேன். பாருங்க தாவீது என்ன பண்ணாருன்னு காட்ட பாருங்க. 2 சாமுவேல் 6:18-19 வாசிங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காட்டுறேன். 2 சாமுவேல் 6:18-19. ஆமென். ஆசீர்வதிக்க என்ன பண்றாரு, திரும்புறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அங்க அப்பமா இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப என்னன்னா அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அவர் நற்கிரியைகளை பெறுகிறார். ஒரு ராஜா ஆயிட்டாரு. அங்க நடனம் ஆடுறாரு. நீ கீழே வாசினா போன வாரம் பார்த்தோமா, நடனம் ஆடுறாரு. தன்னை தாழ்த்தி கொண்டு நற்கிரியைகள் செய்வதில் அவர் தன்னை கவனம் செலுத்தினார். பாருங்க அடுத்து நீங்க வாசி பாருங்க. 2 சாமுவேல் 8:13-14 வாசிங்க. 2 சாமுவேல் அவர் எப்படி நற்கிரியைகள் செய்வதில் கிருபைகளை வாங்கிக்கிறாரு. 2 சாமுவேல் 8:13-14. நீதி பெற்றான். ஏதோமேல் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமேல் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்படி ஆசீர்வதிச்சிருக்க கர்த்தர். 2 சாமுவேல் 9:7-8 வாசிமா. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தேவனாகிய தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். நீ என் பந்தியில் நித்தம். பாருங்க, ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மனுஷன் கர்த்தரால சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நான் எதுக்குடா இவனெல்லாம் போய் பார்த்துக்கணும் அப்படியே விட்டாரு. நான் எதுக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு முடவமான ஒரு பிள்ளைய வாழ்க்கை முழுசும் பார்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாருங்க. கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தலாமா? இதுக்கு தாங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்குறாரு. நீங்க மட்டும் சுயநலமா சம்பாதிச்சுட்டு போற முதலைகளா இருக்கிறதுக்கு நம்மளை விடல, உலக முதலாளிகளா இருக்கிறதுக்கு நம்மளை வைக்கல. புரியுதா? மற்றவங்களுக்கு கொடுக்கிற நபர்களாக இயேசுவை போல் நம்ம மற்றவங்க மேல பரிவு கொள்ளுகிற நபர்களாக நம்மளை மாற்றுகிறதுக்கு தான். அதுக்கு தான் நற்கிரியைகள்ல நம்மளை கிருபைகளை பெருக செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நற்கிரியைகள் எப்படி பண்ணாரு பாருங்க. ஒரு முடவமான கால் ஊனமுற்ற நபர் இந்த வீட்டுல போய் வாசிங்க. அந்த நபரை கடைசியோட தன்னுடைய பந்தியில அப்பம் புசிப்பான்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாரு. எதுக்கு? இன்னைக்கு இந்த உபதேசங்கள் பரிசுத்தவான்கள் மூலமா சொல்லப்படுகிற உபதேசங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். தேவன் அண்டையில் அது உங்களை போய் கொண்டு சேர்ப்பதாக இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தான தர்ம பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் அதை நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. கொலோசியர் 1:10 வாசிங்க. கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். அல்லேலூயா. இப்படி நம்மள சகலவித நற்கிரியைகளின் கனிகளை கொடுக்குற அளவுக்கு நம்மள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஆசீர்வாதங்களோடு கூட நற்கிரியைகளை நம்ம செய்யறதா கடவுள் விரும்புறாரு. அதுக்கு அவருடைய கிருபைகள் வேணும். அல்லேலூயா. முதல் பகுதி மட்டும் நமக்கு ஆசீர்வதிக்கல, இந்த சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கிறதுல. அடுத்த பகுதி நற்கிரியைகளை செய்ய நம்மள கடவுள் கிருபைகளை பெருக செய்கிறார். தாவீது இந்த அளவுக்கு நற்கிரியைகள் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அன்பும் நன்றி உணர்வும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் எழுதி வச்சுங்க. என்னது எப்படி இருந்தது? அதனால தான் கடவுள் வந்து எனக்கு காணிக்க கூட அப்படிலாம் அவர்கிட்ட கேட்கல. அவர் கொடுக்கறதுல ரொம்ப டாப் லெவல்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் எனக்கு நீ ஆலயத்தை அந்த லெவலுக்குலாம் அவர் கொண்டு போயிட்டாரு. தாவீது எதனால இப்படி கடவுள் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன்னு சொன்னார்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சவுலை குறிச்சு நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சவுல் கிட்ட பரிசுத்தாவேன்னு இருந்தாரு. பரிசுத்தாவே என்ன ஆயிட்டார்? அதுக்கு அப்புறமா போயிட்டார். என்ன போயிட்டார்? அவனை விட்டு போயிட்டார்.
நீங்க போயிட்ட உடனே அவர் நிராயுத பாணியாக ஆயிட்டார். நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. என்னது? சவுல் என்ன ஆயிட்டாரு? நிராயுத பாணியாக நிற்கிறார். அவர் அடிச்சு போடலாமா போடக்கூடாது? எல்லாருக்குமே தெரியும். அடிச்சு போட்டு யார் கேட்கறதுக்கு? கர்த்தர் கூட. ஏன்னா அங்க கர்த்தருடைய ஆவியானவராங்க ஈஸியா அடிச்சு போட்டுருக்கலாம். ஆனா அந்த மனுஷனுடைய அன்பை பாருங்க. இதுதான் காதல் சொல்லுவாங்க. எழுதி வச்சு. என்னது? காதல். இப்போ ஒரு வீடு, நீங்க ரொம்ப உங்க நேசிச்ச ஒருத்தவங்க அந்த வீட்டுல, உங்க அப்பா அம்மாவே நீங்க ரொம்ப அதிகமா சின்ன வயசுல யாரை நேசிச்சிருப்பீங்க? அன்பா அம்மா அப்பாவை நேசிச்சிருப்பீங்க. அந்த வீடு இருக்கு, அவங்க ரொம்ப காலமா அந்த வீட்டுல இருந்தாங்க. ஆனா அந்த வீடு என்ன ஆயிடுது? ஒரு நாள் அந்த அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, போயிட்டாங்க. சரி, போயிட்டாங்கன்னா என்னது? அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த வீடு போக போக சிதிலம் அடைந்து ஒரு மாதிரி பால் அடைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா கூட அந்த வீடு இருக்கட்டும் 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 அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்களா? நீங்க நானும் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு பாசம் இருக்கும். கரெக்டா இல்லையா? எவ்வளவு நாள் இருக்கும் அந்த பாசம்? அப்பா அம்மா என்னை கூப்பிட்டு தூக்கி வளர்த்து எனக்கு சாப்பாடு ஊட்டின தின்னலாம் இருக்கு, அது இருந்துட்டு போட்டுமே, இன்னும் என்ன பண்ண மாட்டான். யாரும் நீங்க நினைப்பீங்க? அந்த வீட்டை பார்க்க முடியும். யாரை பார்ப்பீங்க? அம்மா அப்பா இருந்த இடமாச்சு. அவருடைய அன்பை பாருங்க. அம்மா அப்பா அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்த அந்த இடமாச்சே. இந்த சவுலுடைய உள்ளம் பரிசுத்த ஆவியானவர் தங்கினதாச்சே. அவர் மேல நான் கைய, அதுதாங்க அன்பு. நன்றி. அந்த இதுக்கே சிதிலை மடைந்த ஒரு வீட்டையே நீங்க இடிச்சுட்டு புது வீட்டை கூட கட்டிப்பீங்க. அடிச்சு போறதுக்கு கேட்கறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது சவுல. ஆனா அந்த அந்த உள்ளத்துல அந்த வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் தங்கின இடமாச்சு. நான் கை போட மாட்டேன், கை போட மாட்டேன், கரகத்தை தேட மாட்டேன். இதுதாங்க அன்பு, நன்றி உணர்வு. அதனாலதான் அந்த நன்றி உணர்வு, அந்த அன்பும் பெருகி இருந்ததுனாலதான் கடவுள் அவர்கிட்ட காணிக்கையை கேட்கல. இவன் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டான். என் இருதயத்துக்கு கேட்ட இன்னைக்கு நீங்க எல்லாருமே, நீங்களும் நானும் இருதயத்துக்கு ஏற்ற தாசர்களாக காணிக்கை போடணும். எத்தனை பேர் இன்னைக்கு பிள்ளைகளாக தாசர்களாக கூட நம்மளை வைக்கல, இருதயக்கேற்ற பிள்ளைகளாக நம்மளை மாத்திருக்கிறார். அப்ப நாம கொடுக்கறதுல எப்படி இருக்கணும்? தாவீது எல்லாவற்றையும் தான் இருதயத்தை கடவுளுக்காக கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. சவுல் எதிரியாக இருந்தா கூட, எதிரி போல இருந்தாலும், அந்த சவுல் இறந்த பிறகு கூட அவருக்கு சரியா அடக்கம் பண்ண, நீங்க போய் வாசிங்க, எனக்கு சரியா தெரியல அந்த வசனம். அடக்கம் பண்ண பிறகு கூட அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அது எங்க இருக்கு? 2 சாமுவேல் 9:7-8 வாசிமா. அதான் நினைக்கிறேன். 2 சாமுவேல் 9:7-8 வாசியா? அது ஓகே ஓகே. 8:13-14 ஓகே. அது வாசிச்சிங்களா? இல்ல அதுல என்ன இன்னொரு வசனம் எழுதுனா அது எங்க எழுதுச்சு? ஓகே ஓகே. 2 சாமுவேல் இதை மட்டும் வாசிச்சிருங்க. நான் சொல்றேன். 2 சாமுவேல் எடுங்க. 7:4-5 வாசிங்க. அதுல இருக்கா? இல்லப்பா சாரிப்பா. சரி ஓகே ஓகே. அதுல ஒண்ணு அந்த கான்செப்டை சொல்லிடுறேன். அது எதுல இருக்குன்றது நான் எழுதாம விட்டுட்டேன். ஒண்ணும் இல்லை. அது என்னன்னா, சவுல் இறந்துட்ட பிறகு அவர் நற்கிரியைகளை நான் காட்டுறேன். நற்கிரியைகள் எப்படி கிருபைகளை வாங்கி வச்சிருந்தார் அந்த மனுஷன் பாருங்க. சவுல் இறந்துட்ட பிறகு யாரோ ஒருத்தர் அடக்கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவனை ஆசீர்வதிச்சு கடவுள் ஆசீர்வதிக்கிறார். யாரு? தாவீது. சவுல் அப்படி பகையா பகைச்சார். யார பகையா பகைச்சார்? தாவீத. ஆனா இறந்துட்ட பிறகு கூட அவருடைய பிள்ளை யோனத்தானுடைய பையன் தான் அந்த மோபிசாபர், அவனையும் பாதுகாத்தாரு. அதான் இறந்த பிறகு ஒருத்தர் சவுலுடைய பாடி அடக்கம் பண்ணிட்டாங்கப்பா. அதுக்கு அந்த பண்ணவரும் ஆசீர்வதிக்கிறாரு. அவரு தாவீது கூப்பிட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எழுதி வச்சுட்டேன். வாசி 9:1. ஓகே, வெரி குட். ஆமா, அது இல்லமா. ஓகே ஓகே. இப்படி ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு வரும் பொழுது அது தாவீது வந்து ஆசீர்வதிக்கிறார். சவுலை அடக்கம் பண்ண நபருக்காக ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் வந்து நற்கிரியைகளை கிருபைகள் பெருகி இருந்ததுக்கான அடையாளம். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். இப்படியே நம்ம இருக்க போறதில்ல. இந்த வார்த்தையின்படி 2 கொரிந்தியர் 9:8 படி நம்மளை சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நாளைக்கு நம்மளை பத்தி மக்கள் கேள்வி போடுற அடையாளங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். அவன் அந்த ஊனமுற்றவர்கள்லாம் போய் செய்யறான்ப்பா, அவன் உண்மையிலே நல்லா பார்த்த ஓபிசோ போல நிறைய பேர் ஊனமுற்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அவன் போய் இறை பண்ணி செய்யறான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்ல போறீங்களா? நாளைக்கு அப்படிதான் என்ன பார்த்து சொல்லணும் நீங்க ஆசைப்படுறீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதுதான் நீங்க நற்கிரியைகள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்யணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கிரீடம். அதனால இந்த கிருபைகளை வாங்கிக்கிற நாம இன்னைக்கு நம்ம குடும்பம் நம்ம சந்ததி மட்டும் சம்பூர்ணமா இருக்கிறதுக்கு இல்ல, விசனமா இல்லாம கட்டாயமா இல்லாம நன்றி உணர்வோடு அன்போடு நீங்க கொடுக்க நீங்க வாரி இறைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. நாளைக்கு அதை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாறுவீங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டிட்டே நம்ம பயன்படுத்தலாமா? அதுலயே இந்த கிருபைகளை நீங்க வாங்கி கொண்டு போகணும். தாவீதை போல நடனம் ஆடுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நற்கிரியைகளை
செய்யணும். செய்வீங்களா? இன்னைக்கு நான் இந்த சொன்ன இந்த உபதேசங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வழி ரொம்ப ரொம்ப சிம்பிள் போல இருக்கலாம் நீங்க, ஆனா அது நீங்க சிம்பிள் தான். அது உண்மையிலே அன்பு, நன்றி உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க காணிக்கை நீங்க கொடுக்குற எதையும் கடவுள் உங்களை அங்கீகரிப்பார். நான் அப்படி அங்கீகரிச்சு உங்களை ஆசீர்வதிக்க நீங்க நற்கிரைகள்லயே நீங்க கிருபைகளை வாங்கிட்டு போகணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த வசனம் கம்ப்ளீட் ஆகும். வாசிங்க, அந்த மறுபடியும் நம்ம வாக்குத்தத்தை வாசிங்க. அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கம்ப்ளீட்டே ஆகும். எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாயும் ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு கொடுக்குறாருங்க, நீங்க அவருக்கு கொடுப்பீங்களா? அன்போட நன்றி உணர்வோட கொடுப்பீங்களா? இது பவுலினுடைய உபதேசம், பரிசுத்தவான்களுடைய உபதேசம். உங்களுக்குள்ள இருக்கிற கொடுக்கிற எண்ணத்தை பெருக்கிறது என்னுடைய இலக்கு கிடையாது. பாசத்தோடு அதை பெருக வைக்கிறது தான் எனக்கு பெருகு. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவான்களுடைய உபதேசம். நன்றி உணர்வோடு அதை பெருக செய்யறது தான் என்னுடைய இது. அன்போடு கூட அதை கொடுக்க வைக்கிறது தான் என்னுடைய கடமை. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதை அது கடவுள் அறிந்து கொள்வார். அல்லேலூயா. அது உங்களுக்கும் கடவுளுக்குமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தயார்படலாமா? பந்திக்கு நேராக